அனைவருக்கும் வணக்கம். இதில் சீன பெருஞ்சுவரை பற்றி நம்ம பார்த்துடலாம். கிமு அதாவது 8 மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளின் இடைப்பட்ட காலப்பகுதியில் தங்களுக்குள் போரிட்டு கொண்டிருந்த சீன அரசுகள் வடக்கே இருந்து வரும் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு சுவர்களை எழுப்பிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட எழுப்பிக் கொண்டனர். சின் அரச வம்சத்தின் காலத்தில் தனித்தனியாக இருந்த பல சுவர்கள் இணைக்கப்பட்டன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி சீன சுவருங்கிறது எப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தனித்தனியாக தான் இருந்துச்சு, சின்னதாக தான் இருந்துச்சு. அதை இணைத்த அரச வம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின் அரச வம்சங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து மேற்கே, அதாவது இதனுடைய அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் 500 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் நீளமுடைய பெருஞ்சுவர் உருவானது. இச்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நாடோடி பழங்குடியினர் உள்ளே நுழைய முடியாதவரை இச்சுவர் தடுத்தது. பின்னர் ஆட்சி புரிந்த பல அரச வம்சத்தர காலத்தில் இச்சுவர் விரிவு செய்யப்பட்டு வலுவூட்டப்பட்டது. தற்போது சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் 6700 கிலோமீட்டர் ஆகும். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீன பெருஞ்சுவரின் நீளம் இதுதான் நமக்கு முக்கியமாக கேட்பாங்க. 6700 கிலோமீட்டர் ஆகும். நன்றி, வணக்கம்.